வாழ்க்கையில் முன்னேறியவர்கள் இருப்பாங்க இல்லையா? நீங்கள் அம்பானி எடுத்துக்கலாம், நீங்கள் ஸ்டீவ் ஜாப் எடுத்துக்கலாம், சிவகார்த்திகேயன் எடுத்துக்கலாம், ரஜினிகாந்த் அவர்கள் எடுத்துக்கலாம், இன்றைக்கி சிஎம் விஜய் அவர்கள் எடுத்துக்கலாம். இந்த வாழ்க்கையில் முன்னேறியவர்கள் எல்லாம் சொல்லக்கூடிய ஒரே கதை, நான் கீழே இருந்து மேலே போனேன். எனக்கு ஒரு பிஸ்னஸ் மேன் அன்றைக்கி வந்து என்னை பார்த்தார். நான் 900 ரூபாய் எடுத்துகிட்டு சென்னைக்கு வந்தேன். இன்றைக்கி 400 கோடி ரூபாய்க்கு மேலே சொத்து வச்சுருக்கிறேன். 25 வருட உழைப்பு அப்படின்னாங்க. நாமளும் தான் உழைச்சிட்ருக்கோம். பட் ஏன் நமக்கு லைஃப் மாறலை அப்படின்னு நான் இதை யோசிச்சிருக்கேன். நான் ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் ஸ்கூலுக்கு வந்து ஒருத்தர் சீஃப் கெஸ்ட்டாக வந்தார். அவர் சொல்கிறாரு, நான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன், இன்றைக்கி இதே ஸ்கூலுக்கு நான் சீஃப் கெஸ்ட்டாக வந்திருக்கேன், நீங்களும் இந்த மாதிரி வரணும் அப்படின்னாரு. என்னால் அந்த ஸ்கூலுக்கே போக முடியல. ஸ்கூலுக்கு போனாலே 1008 பிரச்சனை. என்னடா நம்மளால் ஸ்கூலே முடிக்க முடியாதாட்டுக்கு, இதில் இந்த ஸ்கூலுக்கு எப்படி சீஃப் கெஸ்ட்டாக வர்றது? வாண்டட் லிஸ்ட்டில் நாம் தான் இருக்கிறோம். இது எப்படி சாத்தியம்? இவங்க என்ன தான் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்கிறேன். ஒருத்தர் கலெக்டரு, அவர் ஒரு வீடியோ போடுறாரு. அவர் அந்த ஸ்கூல் போவாங்க இல்லையா, அந்த ஸ்கூலுக்கு போக இன்ஸ்பெக்ஷன் மாதிரி கலெக்டர் ஏதோ ஸ்கூலுக்கு போயிருக்கிறார். அவர் சொல்கிறார், இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன். சிஇஓ எஜுகேஷன் சிஇஓ சொல்கிறாரு, இந்த ஸ்கூலில் தான் நான் படித்தேன், இன்றைக்கி இதே ஸ்கூலுக்கு இன்ஸ்பெக்ஷனுக்கு நான் வந்திருக்கேன், நான் பெருமையாக நினைக்கிறேன். என்னதான் நீங்கள்லாம் பண்ணினீங்க அப்படின்னு எனக்கு ஒரு இது ஆர்வம். நீங்கள்லாம் என்ன பண்ணீங்க? ஏன்னா இவங்க எல்லாருமே நம்மளோட இருந்த ஆட்கள் தான். நம்மளோட இருந்த ஆட்கள் திடீர்னு பார்த்துட்டு எங்கேயோ போய் உட்காந்துட்டாங்க. அப்போ சம்திங் இவங்க நம்ம பண்ணுறத விட ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. அது மட்டும்தான். எல்லாத்தையுமே இவங்க வித்தியாசமாக நம்ம அதே காரியத்தை டெய்லியும் நடத்தக்கூடிய காரியத்தை எதையோ ஒன்று வித்தியாசமாக இவங்க பண்ணியிருக்காங்க. அதனால தான் இவங்களால் அச்சீவ் பண்ண முடியுதுன்னா, நான் கண்டுபிடிச்ச வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு வாழ்க்கை கொடுத்தா இவங்களால 100 பேர் நல்லா இருப்பாங்க அப்படின்னு விதிக்கு தெரிஞ்சால் மட்டும் விதி அவங்கள மேலே கொண்டு வருது. இவனை உயர்த்துறதுனால 100 பேர் வாழ்க்கை கெடும் அப்படின்னா அவன் பணக்காரனாகவே இருந்தாலும் இழுத்து விட்டு கீழே தூக்கி போட்டு மிதிச்சிருது. இதுதான் நடக்குது இன்றைக்கி. இந்த தத்துவத்தை நீங்கள் யார் அடிப்படையில் வேணாலும் வச்சு இப்போ கம்பேர் பண்ணி பாருங்கள். உண்மையாலுமே அம்பானி மட்டும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இந்திய பொருளாதாரம் இன்றைக்கி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லவே இல்லை தான். அவர் எத்தனை டிபார்ட்மெண்ட்டாக எல்லாமே ரிலையன்ஸ் தான். எல்லா பொருளுக்கும் மோனோபாலி ரிலையன்ஸ் தான். நீங்கள் பெட்ரோல்லேருந்து த்ரெட்டிலிருந்து எல்லாத்துக்கும் மோனோபாலி அவர் தான் வச்சுருக்கிறார். ஒரு மனுஷனால் எப்படி உலகம் பூரா பிஸ்னஸ் பண்ண முடியும்? அதை எப்படி அவரால் மானிட்டர் பண்ண முடியுது? அப்போ அவருக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும்? நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு எங்கேயாவது கண்காணாத இடத்துக்கு ஓடிடலாம், 3 நாள் கழித்து வரலாம் அப்படிங்கிறதுமே, இந்த உலகம் பூரா பிஸ்னஸ் பண்ணுற அவருக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருக்கும், எவ்வளோ பணத்தை ஹேண்டில் பண்ணுவார். நாம் ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டால் ஒரு 1000 2000 நஷ்டம். அவருடைய பிஸ்னஸ் அத்தனையுமே லேக்ஸ் அண்ட் க்ரோர்ஸில் தான். ஒரு சின்ன தப்பு தெரியாமல் கையெழுத்து போட்டுட்டேங்க அப்படின்ட்டாருன்னா, ஒரு 1000 கோடி ப்ராஜெக்டில் தெரியாமல் கையெழுத்து போட்டேன், இவன் சொன்னால் இவன் பேச்சை கேட்டு கையெழுத்து போட்டேன்னு சொல்லிட்டாருன்னா 1000 கோடி போச்சு. அப்போ அவருக்கு எவ்வளோ கவனமாக இருக்கணும். அப்போ என்ன பண்ணுறாங்க இவங்க? எப்படி டைம் மேனேஜ்மெண்ட் எப்படி பண்ணுறாங்க? அவங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்குது. எப்படி ரெண்டுமே டேலி பண்ணுறாங்க? ஒன்றும் இல்லை. ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அதிர்ஷ்டம், ரெண்டாவது இந்த பிரபஞ்சத்திலிருந்து ஒரு உதவி. இந்த 2 தான். அவங்க யார் அப்படின்னு இந்த பிரபஞ்சம் அவங்கள ஒரு தராசில் வைக்குது. இந்த ஆள் நமக்கு தேவையா அப்படின்னு பார்க்குது. இந்த ஆள் நமக்கு தேவை அப்படிங்கிற குவாலிட்டி அந்த மனுஷனுக்குள்ளே இருக்குது அப்படின்னா அந்த மனுஷனை தூண்டில் போட்டு இந்த பிரபஞ்சம் தூக்குது. எந்த இடத்துக்கு வைக்கணும்னு ஆசைப்பட்டுச்சோ, அவங்க ஆசைப்பட்டாங்களோ அந்த இடத்துக்கு கொண்டு போய் அவங்கள அந்த உயரத்தில் உட்கார வைக்குது. அவ்வளோதான். இப்போ தொடர்ந்து அவங்க அந்த நிலையிலேயே இருக்கிறதற்கு எல்லா ஒத்துழைப்பும் இந்த பிரபஞ்சம் அவங்களுக்கு பண்ணுது. இப்போ அவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் வருதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிரச்சனையில் எல்லாத்துலேயும் இருந்து அவங்கள அந்த பிரபஞ்சம் காப்பாற்றுது, ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. நாம் நினைப்போம் இவங்களுக்குலாம் ஒரு பிரச்சனை, அவங்களுக்கும் பிரச்சனை உண்டு. அதை எல்லாவற்றிலும் இருந்து இந்த பிரபஞ்சம் தான் அவங்களை காப்பாற்றிட்டு இருக்கு. இதை தாண்டி அவங்களுக்குள்ள ஒரு கடவுள் நம்பிக்கை இருக்குது. இதற்கும் வேறு எந்த சுய வெறுப்பு காரணங்களுக்கும் எதுக்கும் சம்மந்தம் கிடையாது. அவங்க இதனால தான் அவங்க போயிட்டாங்க, இதனால தான் வாழ்க்கையில் முன்னேறிட்டாங்க, இதனால தான் இப்படி இருக்கிறாங்க. நோ. காலையில் எந்திரிக்கிறதுனால மட்டும் அவங்க முன்னேறலை, இந்த கலர் சட்டை போடுறதுனால மட்டும் அவங்க வாழ்க்கையில் முன்னேறலை, இந்த தெய்வத்தை பர்டிகுலராக கும்பிடுறதுனால. ஏன்னா எல்லா மதத்தில் இருக்கிறவங்களும் முன்னேறி இருக்கிறாங்க இன்றைக்கி. அவர்லாம் ஜெயின் ஃபேமிலின்னு சொல்கிறாங்க. இவர் நிறைய மதங்களில் சார்ந்தீங்க, பர்டிகுலராக அப்படின்னு இங்கே எதுவுமே மென்ஷன் பண்ண முடியாது. இந்த பிரபஞ்சத்தின் தேர்வு இது. இந்த பிரபஞ்சத்தின் தேர்வு தான் உங்களுக்கு கடவுள் நம்பிக்கையுமே பின்னாடி கொடுக்குது. ஆனால் இப்போ இவங்க எல்லாருமே ஸ்டார், நட்சத்திரங்கள் அப்படின்னு இவங்களெல்லாம் நீங்கள் வச்சுட்டு எல்லா சூப்பர் ஸ்டாரையும் இவங்களுக்குள்ள ஏதாவது ஒரு யூனிட்டி இருக்கா, ஒரு ஒற்றுமை இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் சொல்லக்கூடியது டிசிப்ளின், டைம் மேனேஜ்மெண்ட், சொன்ன வார்த்தையை காப்பாற்றுறது. அவ்வளோதான். இந்த 3 தான் பிரதானம். இந்த 3 இவங்க எல்லாருமே கரெக்டாக பண்ணுறாங்க. நான் ரஜினி சார் நிறைய இன்டர்வியூ பார்த்துருக்கேன். எல்லோரும் சொல்கிறாங்க,
ஷூட்டிங் டைம் பர்ஃபெக்டாக வந்துடுவார், முடிச்சு கொடுத்துட்டு தான் போவார். ஒருவேளை எத்தனை டேக் போனாலும் கரெக்டாக பண்ணி கொடுத்துட்டு போயிடுவார். வந்தால் எந்திரிச்சு நிற்பார். நெல்சன் வீடியோ சொல்லியிருப்பார், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெல்சன் ஏஜுக்கு நெல்சன் வந்தார்னா சூப்பர் ஸ்டார் எந்திரிச்சு நின்று அவருக்கு மரியாதை கொடுக்குறாரு. டிசிப்ளின். அதே மாதிரி டைம் வேஸ்ட் பண்ணவே மாட்டாராம். ஏர்லியராக வந்து ஸ்கிரிப்ட் பேப்பரை வாங்கி ஃபுல்லாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அம்பானி அப்படி தான். எந்த மீட்டிங்காக இருந்தாலும் அம்பானி வந்து ஃபஸ்ட் அந்த டைமுக்கு அங்கே இருப்பாராம்மா. இன்டர்நேஷ்னல் மீட்டிங்லாம் அவங்க போகிறாங்க இல்லையா, அதே மாதிரி ஈவன் அவங்க எல்லாருமே சொந்த ஃப்ளைட்டு எல்லாமே வச்சுருந்தாலும் பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்களாம். எதுவுமே இந்த ரிப்பேரு அப்படி பிரச்சனை அப்படின்லாம் இல்லையா. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா உலகம் பூரா அவங்களால பிஸ்னஸ் பண்ண முடியுது. அங்கே தப்பு நடக்காமல் இருக்குமா? பலாயிரம் கோடி பிஸ்னஸில் சும்மா 1% போட்டாலும் என்ன தொகையாச்சு? கண்ணுக்கு தெரியாமல் ஒருத்தன் திருடணும்னு நினச்சான். அப்போ அந்த அளவுக்கு அவங்க நுணுக்கமாக ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சி எல்லாம் மெஷின் வச்சு செக் பாயிண்ட் வச்சு அவங்க டேலி பண்ணி அவங்க லாபத்தை பத்திரமா எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுக்கு பிரச்சனை வராமல் இருந்திருக்கும். அப்போ டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். அவங்க எப்போ நீங்கள் அம்பானியை எங்கே பார்த்தீங்கனாலும் குடும்பத்தோடு தான் இருப்பார் மேக்ஸிமம். அவர் ஒய்ஃபு, இதுக்கு முன்னாடி குழந்தைங்களோட, ஈவன் திருப்பதி வந்தால் கூட அவர்கிட்டருந்து வியந்து பார்க்கக்கூடிய ஒரு செயல் அதுதான். எப்படி ஒரு மனுஷன் எங்கே போனாலும் ஃபேமிலியே கூட்டிகிட்டு போக முடியுது? ஏன்னா அவங்களுக்கு இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள், நீ இந்த பிஸ்னஸை பார்த்துக்க, நான் இந்த பிஸ்னஸை பார்த்துக்கிறேன், எனக்கு ஒரு டைம் மேனேஜ்மெண்ட் இருக்குது, இன்றைக்கி என்னோடய பிஸ்னஸ்க்கு ஒரு மீட்டிங், உனக்கு தான் ஃப்ரீயாக இருக்குது, நீ போயிட்டு வா சொல்லியிருக்கு. எவ்வளோ நேரம் ஆயிருக்கும்? இல்லை, நம்ம 2 பேரும் ஒற்றுமையாக போகணும். அப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ளே எவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். சும்மா நம்ம 2-3 பிஸ்னஸ் பண்ணுறப்பே ஹஸ்பண்ட் ஒய்ஃப் உள்ளே இழுத்துட்டோம் அப்படின்னா சண்டை போட்டுக்கிறோம். அவங்க அவ்வளோ பெரிய இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ்லேயே உள்ளே இழுத்துக்கிட்டு சண்டை போடாமல் ஒற்றுமையாக வாழ்கிறாங்கன்னா நம்மளை விட அப்போ அவங்க எந்த அளவுக்கு பொறுமையில் சிறந்தவங்களாக இருந்திருப்பாங்க. நீங்கள் இந்த மாதிரி நினச்சிக்கோங்க. மார்க் ஜூகர்பர்க்காக இருக்கட்டும், இன்னைக்கு ஈவன் ரொனால்டோவாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் சரி, MS தோனி எடுத்துக்கோங்க. நீங்கள் எல்லாருமே இன்றைக்கி ஒரு டிக்கெட் சேல் பண்ணுறவரில் இருந்து MS தோனி இன்றைக்கி இந்த அளவுக்கு இந்தியாவின் உயரிய விருந்து கூட அவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. என்ன காரணம்? இங்கே கீழே இருந்து தானே ஒரு பட்டம் மேலே போய் இருக்குது. ஏன் நாம் அப்படி போகலை அப்படின்னா இவங்க பண்ணின ஏதோ ஒன்று நம்ம பண்ணாமல் இருக்கோம். இந்த ஆராய்ச்சி தான். இந்த ஆராய்ச்சியோட ரிசல்ட்டு தான் ஃபஸ்ட்டு டைம் மேனேஜ்மெண்ட். நேரத்தை நீங்கள் வீணாக்கவே கூடாது. டிசிப்ளின். இன்னொன்று, உங்களுடைய பொட்டன்ஷியல், உங்களுடைய முழு உழைப்பையுமே இன்னொருத்தரை எதிர்க்கிறதுக்காக அழிக்கிறதுக்காக போடக்கூடாது. நீங்கள் முன்னேறுவதற்காக மட்டும்தான் அதை ஃபியூயலாகவே பயன்படுத்தி மேலே பறக்கணும். ராக்கெட் மாதிரி பறக்கணும். இன்னொன்று, நீங்கள் வளரும்போது ரஜினி அவர்கள் சொல்கிறதா, நீங்கள் வளர்ந்துட்டுருக்கீங்க அப்படின்னா காதை பற்றிக்கணும், வளர்ந்துட்டீங்க அப்படின்னா வாயும் பற்றிக்கணும். இதை நானுமே பின்பற்றிட்டுருக்கேன். அதனால் நீங்கள் வளர்கிற வரைக்கும் என்னென்னலாம் சொல்கிறீங்களோ அப்படி காதில் கையை வச்சுட்டு மேலே போய்கிட்டே இருக்கணும். இது இந்த மாதிரி டிசிப்ளினில் இருக்கிறீங்க, ஹார்ட் ஒர்க்கராக இருக்கீங்க, டைமுக்கு அந்த வேலையை செய்கிறீங்க, ஒரு நேரத்தில் 4 வேலை 5 வேலை உங்களால் செய்ய முடியுது அப்படின்னா எஸ். நான் தனிப்பட்ட முறையில் நான் ஒரு ஃபார்முலா கற்றுக்கிட்டது என்னென்னா, நீங்கள் இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேன். அந்த கம்பெனிக்கு 9 மணிக்கு என் வேலையாட்கள்லாம் வருவாங்க அப்படின்னா நான் வந்து அங்கே 7 மணிக்கே போயிடுவேன். 7 மணிக்கே போய் வரவனுக்கெல்லாம் என்ன வேலையோ அந்த வேலையெல்லாம் நான் எழுதி கொடுத்துடுவேன். நான் என் கம்பெனியில் இப்படி தான் இருப்பேன். அவன் வந்து 9 மணிக்கு வரும்போது நான் 9:45 என் கம்பெனி விட்டு நான் வெளியே போயிடுவேன். நான் வழக்கமாக எல்லா ஓனரும் 10 மணிக்கு வருவாங்க, லேபர்ஸ்லாம் ஃபஸ்ட்டு வந்துடுவாங்க. இது அப்படியே நான் ரிவர்ஸில் பண்ணேன். இதை ரிவர்ஸில் பண்ணிவிட்டு 9:45 இவன் அந்த வேலையை கொடுத்துக்க, நான் வெளியே போயிட்டு நான் ஜாலியாக இருந்துட்டு என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு மீண்டும் இவன் லஞ்சுக்கு போகிறதுக்கு முன்னாடி இவனுக்கு கால் அடிச்சிடுவேன், 12:30 அடிச்சிடுவேன். நான் கொடுத்த வேலையில் நீ செஞ்சிட்டியா, இதெல்லாம் செஞ்சுருக்கேன், இதெல்லாம் செய்யலை, மத்தியானத்துக்குள்ளே இதெல்லாம் செஞ்சிரு, அவ்வளோதான். திரும்ப நான் 4 மணிக்கு வந்துடுவேன். இவங்க எல்லோரும் லஞ்சுக்கு போயிட்டு வந்துடுவாங்க. இப்போ மறுபடியும் ஒரு கோத்ரோ, முடிச்சிட்டியா, முடிச்சுட்டேங்க, இன்னும் அது ஒன்று பெண்டிங்கில் இருக்குது. ஏன் பெண்டிங்கில் இருக்குது, எதனால் பெண்டிங்கில் இருக்குது, ஏன் டிலே ஆகுது, ஏன் ஸ்டாக் இல்லையா, ஏன் ஸ்டாக் செக் பண்ணலையா, எல்லாமே செக் பண்ணேன். இப்போ எல்லாத்தையும் ஒரு நேர்கோட்டில் வச்சிங்கன்னா நீங்கள் வேலையாள்களுக்கு முன்னாடி நீங்கள் எழுந்திரிச்சு அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் கம்பெனிக்கு போய் நீங்கள் உழைச்சி நீங்கள் தயாராக இருக்கீங்கன்னா அங்கே ஒரு சின்ன திருட்டு கூட நடக்க முடியாது. உங்களை யாரும் ஏமாற்ற முடியாது. உங்களுக்கு எல்லா நாலேஜும் ஃபிங்கர் டிப்பில் இருக்கும். இது நடக்கும். இது நீங்கள் செஞ்சு, இது நான் செய்வேன். அதனால தான் இத்தனை விதமான வேலைகளையும் என்னால் செய்ய முடியுது. இது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீங்களாம் சாத்தியமே இல்லை. என்னோட டைம்ங்கிறது என்கிட்ட தான் இருக்குது. நான் பார்த்து இதை அலோகேட் பண்ணுறது தான். மற்றபடி இதில் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இதில் டிசிப்ளின் முக்கியம். இதில் ஸ்பீடு முக்கியம். எவ்வளோ நேரத்தில் இதை செஞ்சு முடிக்கிறீங்க, செயலுக்கும் நீங்கள் சிந்திக்கிறதுக்கும்
ஒரே நேர்கோட்டில் இருக்கணும். அதாவது நாளைக்கு சென்னை போகலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா உடனே பஸ் புக் பண்ணணும், நாளைக்கு ஷெடியூல் போடணும், எல்லாம் அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், புக் பண்ணணும், கிளம்பிடணும். போகலான்னு நினச்சேங்க, நேற்றே நினச்சேன் அப்படின்ட்டினா நீ வேஸ்ட். இந்த நினச்சேன் பிடிச்சேன் அதெல்லாம் சொல்லவே கூடாது. நினச்சா முடிச்சிடணும், இல்லைன்னா நினைக்கக்கூடாது. நமக்கு தேவையில்லை இவ்வளோ மட்டும் நமக்கு தெரியணும். எது அத்தியாவசியம் எது அனாவசியம் இது தெரியணும். எது ஃப்யூச்சருக்கு உதவும் எது இன்றைக்கி மட்டும் உதவும். இன்றைக்கி மட்டும் உதவுறதை எத்தனை நாள் செய்யலாம், ஃப்யூச்சருக்குங்கிறத எப்போ கொண்டு போகலாம், அதை எப்படி கொண்டு போகலாம். இதில் ரெண்டுமே இருக்குது. ஏன்னா சில இதை குறுகிய காலத்தில் பணம் எடுத்துட முடியும், சில இதை லாங் டேர்முக்குன்னு கொண்டு போக முடியும், எதை அசால்ட்டாக கன்வெர்ட் பண்ண முடியும். இது எல்லா மேனேஜ்மெண்ட்டும் உங்களுக்கு இருக்கணும். இருந்துச்சுன்னா உங்களைய ஒரு 40 வருஷத்துக்கு அசைக்க முடியாது. இன்றைக்கி வருதா செலவு பண்ணு அப்படின்ட்டு இருந்தீங்க அப்படின்னா போதாத காலம்னு ஒன்று வர்றப்ப பிரச்சனைகள் மாட்டிக்குவீங்க. அந்த போதாத காலத்துக்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். என்றைக்குமே உங்கள் வட்டத்துக்குள்ளே உங்கள் வாழ்க்கை இருக்கணும். இதெல்லாமே என் கண்ட்ரோலில் தான் இருக்குது, இதை நான் மானிட்டர் பண்ணிடுறேன் அப்படிங்கிற அளவுக்கு இருந்துச்சுன்னா யூ வில் நெவர் ஃபெயில். கேளை கிருஷ்ண தினமோ நம.